ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒரு நாள் இயேசு கெனசரத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறு மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் விரிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் ஒரு சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் குவிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மின்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான சபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாது, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவா என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. வாசிக்கப்பட்ட 3 வாசகங்களில் 2வது வாசகம் தனியாகவே தொக்கி நிற்பதாக இருக்கிறது. முதல் வாசகமும் 3ஆம் வாசகமும் நமக்கு ஏற்ற மைய கருத்தை சிந்தனைக்கு அளிக்கின்றன. முதல் வாசகம் இசையாஸ் ஆகமத்தில் இருந்து எடுக்கப்பட்ட 6ஆம் அதிகாரத்திலிருந்து வருகிற இசையாசின் அழைப்பு பற்றிய பகுதி. 3ஆம் வாசகமாகிய நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தியில் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 11 வரிகள் உங்களுக்கு வாசிக்கப்பட்ட வரிகள் பேதுருவுடைய அழைப்பு பற்றிய பகுதியாக விவிலியத்திலே இடம்பெறுகின்றன. ஆக விவிலியத்தில் அழைப்பு பற்றிய உரைகள் என்று கால் நாரட்டிவ்ஸ் என்ற பெயரோடு இடம்பெறுகின்ற பகுதிகள் நிறைய உண்டு. இறைவாக்கினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள், புதிய ஏற்பாட்டில் மரியாள் எப்படி அழைக்கப்பட்டாள், சவுல் எவ்வாறு பவுலாக மாறுவதற்கு அழைக்கப்பட்டார் என்ற பகுதிகள் எல்லாம் இருக்கின்றன. அழைப்பை பற்றிய பகுதியை விவிலியத்தின் கண்கொண்டு ஆய்ந்து பார்க்கிற பொழுது அழைப்பு என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்குள் 4 பொருளடக்கம் இருக்கின்றன. இந்த 4 பொருளடக்கங்கள் யாவை என்ற கேள்விக்கு பதிலாக விவிலிய அறிஞர்கள் அந்த இலக்கிய ரசனையோடு ஆய்வு செய்து 4 காரணிகளை வைத்து பேசுகின்றார்கள். அழைப்பு, மறுப்பு, உறுதி அளிப்பு, பணியேற்பு, இவைதான் இந்த அழைப்பு பற்றிய பகுதிக்குள் புரிந்திருக்கின்ற பொருளடக்கங்கள். அழைக்கப்படுகிறவர் இறைவனார் அழைக்கப்படுகிற பொழுது எடுத்தவுடன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார், மறுப்பு சொல்வார். மறுப்பு சொன்னவருக்கு உறுதி அளிக்கப்படும்.
உறுதி அளித்த பின்னால் யாரை அனுப்புவோம் என்று கேட்கிற பொழுது, முந்திரி கொட்டையாய் மாறி நானே போகிறேன் என்று சொல்லுகின்ற பகுதி இன்றைய முதல் வாசகம். இசையாஸ் அழைக்கப்பட்டார். எவ்வாறு மதிப்பு சொல்லுகிறார் பாருங்கள். அசுத்த உதடுகள் கொண்ட நான் ஆண்டவரை கண்களால் கண்டேனே என்று சொல்லுகிறார். மறுப்பு. இறைவன் யாரை அனுப்புவோம் என்று கேட்பதற்கு முன்னால், நீ என்னுடைய பரிசுத்தத்தை பறைசாற்ற வேண்டும், அதற்காக உன்னை அனுப்பப் போகிறேன் என்று உறுதியளிக்கின்றார். பிறகு யாரை அனுப்புவோம் என்று கேட்கிற பொழுது, இறைவனுடைய பரிசுத்தத்தை பறைசாற்றுவதற்கு அருகதையற்ற வக்கற்ற நான் என்று சொன்னவர் நானே போகிறேன் என்று அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதோடு அழைப்பு பற்றிய பகுதி முடிவெறாது. அழைக்கப்பட்டவர் இந்த அழைப்பிற்கு ஏற்ற தீர்மானத்தை எடுக்கிற பொழுது அதன் விளைவுகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அதற்கு தக்கதொரு சான்று விவிலியத்திலே இடம்பெறுகிறது. இந்த விவிலியத்தில் இன்னொரு இறைவாக்கினர் அழைக்கப்படுவதை எரேமியாஸ் ஆகமத்தில் முதல் 10 வரிகளில் முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த எரேமியாசை இறைவன் அழைக்கின்ற பொழுது, சிறு பிள்ளை, எனக்கு பேசத் தெரியாது என்று மறுப்பு சொல்லுகிறார் எரேமியாஸ். சிறுபிள்ளை என்று சொல்லாது அரசுகளின் மேலும் ஆதிக்கங்களின் மேலும் உள்ள அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறேன் என்று இறைவன் உறுதியளிக்கிறார். எப்படிப்பட்ட உறுதி என்பதை முதல் அதிகாரத்தில் எரேமியாஸ் ஆகமத்தில் 10வது வரியை படித்து பாருங்கள். அது உங்களுக்கு தெளிவாக புரிந்து வரும். அதாவது எப்படிப்பட்ட உறுதி அளிக்கிறார் என்றால், பிடுங்கி பறிக்க, இடித்து தகர்க்க, கவிழ்த்து வீழ்த்த, நட்டு வைக்க, கட்டி எழுப்ப உடை அனுப்புகிறேன் என்று சொல்வார். அந்த எரேமியாஸ் இறைவனுடைய வாயாக இருந்து பணியாற்றத்தான் அழைக்கப்பட்டார். ஆனால் அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவருக்கு பிழைப்பு கிடைக்கவில்லை. அழைப்பு பிழைப்பிற்காக அல்ல என்பதை ஆழமாகவே விவிலியம் சொல்லுகிறது. இன்றைய காலத்தில் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் பிழைப்பை தேடுகிறதை போல, துர்மாதிரியாய் இருப்பதை போல அன்றைக்கு இறைவாக்கினர்களை இறைவன் விட்டு வைக்கவில்லை. எரேமியாஸ் அன்றைக்கு எப்படி ஏற்றுக்கொண்டார் என்றால், அந்த அழைப்பை ஏற்று பணிகளை ஈடுபடுகிற பொழுது பரிதவிக்கிறார், புலம்புகிறார், புலம்பல் ஆகமத்தையே உருவாக்குகிறார். எரேமியாசுடைய புலம்பல் எது? நாடெங்கும் வழக்கிற்கும் விவாதத்திற்கும் காரணமாக இருக்கும்படி என்னை பெற்றாளை என் தந்தை தாய், நான் எந்த நேரத்தில் என்னை பெற்றா என்று கேட்கிறார். இதுதான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பணிபுரிகிற பொழுது வருகின்ற விளைவுகளை சந்திக்கின்ற பொழுது அழைப்பு பிழைப்பிற்கு அல்ல, நைய குறைக்கப்படுவதற்கு என்று புரிய வருகிறது. ஊர்வாயில் நிற்பதற்காக, பல அவதூறுகளை சந்திப்பதற்காக இந்த அழைப்பு அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது என்பது திண்ணமான உண்மையாக விவிலியம் பேசுகிறது. மரியாளுடைய அழைப்பு எடுத்து பாருங்கள். முதல் அதிகாரத்தில் லூக்கா எழுதின நற்செய்தியில் மங்கள வார்த்தை பகுதியை நீங்கள் புரட்டி படியுங்கள். அதை ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த சிறுமியாக இருந்த பொழுது கபிரியேல் தூதரை அனுப்பி அவரை தடுத்தார். கொண்டு இறைவன் தாயாக இருக்க போகிறாய் என்று இறைவன் சொன்ன பொழுது, இது எப்படி ஆகும், நானோ கணவனை அறியவில்லை என்று சொன்ன மரியாள் அவளுக்கு உறுதி அளிக்கின்ற மாத்திரத்தில், நீ கடவுளுடைய தாயாக மாறப்போகிறாய், இயேசு என்றால் மக்களுடைய பாவங்களுக்கு மீட்பவர் என்ற பொருள் என்றெல்லாம் இறைவன் அவருக்கு உறுதி அளிக்கிற பொழுது, அதே மரியாள் எப்படியாகும் என்று சொன்ன மரியாள் பல்டி அடித்து அப்படியே ஆகட்டும் என்று சொல்வதை நீங்கள் அந்த விவிலிய வரிகளிலே பார்க்கலாம். சும்மா விட்டார் இறைவன் மரியாளை. 7 வியாகுலங்களை சந்தித்தார். ஆகட்டும் என்று சொன்னார். சரி, போகட்டும் என்று விட்டிருந்தால் மீட்பு வரலாறு வந்திருக்காது. ஆகட்டும் என்று சொன்னதனால் நைய குறைக்கப்பட்டார். பெத்தலையில் பிறக்கின்ற மாட்டு மூத்திரத்திற்கும் சாணத்திற்கு இடையில் பெற்றெடுக்கிற காட்சியாகட்டும், தன்னுடைய மகளை தூக்கிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிச் செல்லுகின்ற காட்சியாகட்டும், 12 வயதிலே அவரை காணாமல் போட்டு தேடுகின்ற நிகழ்ச்சியாகட்டும், உன்னுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவு என்று வேதாக்கரையாக சிமியோனும் அன்னாடும் உரைத்த நிகழ்ச்சியாகட்டும், தான் பெற்ற மகனையே தேடி அலைகின்ற சிலுவை சுமந்து செல்லுகின்ற காட்சியாகட்டும், தன்னுடைய மகனையே பலிப்பீடமாக தன் மடியினை சுமந்து முதல் திருப்பலியை நிறைவேற்றுகின்ற காட்சியாகட்டும், ஈட்டி பாய்ந்த இதயத்திலிருந்து ஓடி வந்து ரத்தமும் தண்ணீரும் அறிந்து வருகிற பொழுது திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன என்று
நாம் இன்றைக்கு இறையாண்டவர் திருவிழாவில் பாடுகிற அந்த தொடக்க உரையில் நிகழ்ந்த நிகழ்ச்சியாகட்டும், அனைத்து ஆகட்டும், ஆகட்டும் தான் வந்ததே தவிர அன்றைக்கே சரி போகட்டும் என்று விட்டிருக்கிறாங்க. மீட்பு வரலாறு வந்திருக்குமா? கால் ரானர் என்ற ஜெர்மானிய இறையியலாளர் அழகாகவே சொல்லுகிறார், பட் ஃபார் த ஃபியாட் ஆஃப் a lady there is no history of salvation என்று. ஆனால் ஆகட்டும் என்று சொல்லுவதனால் அந்த மீட்பு வரலாற்றின் முதற்காட்சி நிகழ்ச்சியானது. ஆகட்டும் என்று சரி போகட்டும் என்று விட்டிருந்தால் மீட்பு வரலாறு இருந்திருக்காது என்று கால் ரானர் ஜெர்மானிய இறையியலாளர் சொல்லுகிறார். ஆக அழைப்பு பற்றிய பகுதியில் பிழைப்பு இடம்பெறாது. அழைப்பு, உறுதி அளிப்பு, மறுப்பு, பணியேற்பு என்றுதான் இருக்கிறதே தவிர அந்த பிழைப்பு என்பது இந்த அழைப்பிற்குள் புதையலாக இல்லை என்பதை நாம் உணர்வதற்கு அழைக்கப்படுகிறோம். பேதுருவாக இருந்து மீன் பிடிப்பவராக பணிபுரிந்து மீன் பிடித்தாலும் மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவது என்று அந்த அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் ஒரு இளவரசனாக நியமிக்கப்பட்ட பேதுரு அழைக்கப்பட்டார் என்ற பகுதிதான் இன்றைய நற்செய்தி வாசகம். தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ச்சி பழம்பாக இருந்தவர், எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வயப்படக்கூடியவர் பேதுரு. அவரை பற்றி பேசுகிற விவிலிய அறிஞர்கள் இவர் சான்பைல் என்று பேசுகிறார்கள். சான்பைல் என்றால் ஆங்கிலத்தின் மொழியாக்கம் என்ன தெரியுமா? மண்ணாங்கட்டி பேதுரு என்று அர்த்தம். அந்த மண்ணாங்கட்டி பேருரை தான் இறைவன் அழைத்து பாறையாக மாற்றினார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் அழகுபட சொல்லுகிறது. எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவார், எதிரி விதித்து காலை வெட்டுவார், கடலில் நடந்திருக்கின்ற இயேசுவை பார்த்து என்னையும் நடக்க செய்யும் என்று அவரை பணிக்கிற பொழுது அந்த கடலிலே நடந்து போகிற பொழுது விசுவாசம் இழந்தவராய் கடலுக்குள் மீறி ஐயோ தொலைந்தேன் என்பார். காற்றால் அடிக்கப்பட்ட சரகாய் படகிலே அன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் இருந்த புயலால் இயேசு உறங்குகின்ற பொழுது ஆண்டவரே செத்தோம் என்று சொன்னார், ஒழிந்தோம் அடிந்தோம் என்று சொன்னார். இயேசுவோடு இருந்து இயேசுதான் வல்லமை என்று தெரிந்து அவர் கண்ட அற்புதங்களை எல்லாம் புரிந்து அப்படி இருந்தும் இயேசுடைய மனநிலையை தன்னகத்தை அவர் கருக்கொள்ளவில்லை. உணர்ச்சி பிடம்பாகத்தான் இருந்தார். இன்னொரு இடத்தில் நான் அடைய வேண்டிய ஞானஸ்தானம் ஒன்று உண்டு என்று இயேசு கூறிய பொழுது என்ன சொல்லுகிறார்? அதெல்லாம் உங்களுக்கு வேணாம், இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்கு வேணாம் என்று நீரென்றோ இயேசுவை அனுப்பி வைத்தவரை போல பேசுகிறார். அற்ப விசுவாசியே சாத்தானே என்னை விட்டு அகலு என்று இயேசு அங்கு வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் எதை நமக்கு இறைவன் இன்றைக்கு புகட்ட விரும்புகிறார். அழைப்பை பற்றிய பகுதிகளை எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். இறைவன் எந்த இடத்தில் இவர்கள் இருந்தார்களோ அந்த இடத்தில் தான் அழைத்தார். ஒருவன் காசுக்கு பைத்தியக்காரனாக இருந்தவனை அழைத்தார், தன்னையே காட்டிக் கொடுத்து அவனை அழைத்தார். இன்னொருவன் மீன் பிடிப்பவனாக இருப்பவனை பார்த்து மக்களை பிடிப்பவனாக்குவது என்று பணித்த பொழுது அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் குறைபாடு உள்ளவர்களாக இருந்தார்களே தவிர அவர்கள் அனைவரும் யோக்கியர்கள் அல்ல. ஏன் மரிய மகனாலை ஒரு விபச்சாரி என்று தெரிந்தும் அழைத்தார். அவனுக்கு தன்னுடைய வீட்டு சக்தியினால் முதல் சாட்சியாகவே அவரை நியமித்தார். இதுதான் இறைவனுடைய டீலிங்ஸ். இறைவன் நம்மோடு டீல் பண்றார் சொல்றேன்ல, இப்படிதான் இறைவன் டீல் பண்றார். சில சமயத்தில் கண்ணுக்கு தெரியும், அவளா அங்க சாமி பொறுக்கிட்டு இருந்தாரு, இப்ப எல்லாம் மதர் சுப்பீரியரா இருக்கிறாங்க. நாம் சொல்வதற்கு அருகதையற்றவர்கள். இறைவனின் அழைப்பு என்பது யாருக்கு எப்படி அளிக்கப்படுகிறது என்பது அவரை சார்ந்தது. இதற்கு இசையா சாதனத்தில் தற்போது வசனத்தை இறைவன் கொடுக்கிறார். என் சிந்தனைகள் உன் சிந்தனை அல்ல, என் வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல, என் வழிகள் வெற்று வழிகள். நான் தீர்மானிப்பவன், நீ அல்ல தீர்மானிப்பவன். நான் தான் இங்கு தீர்ப்பிடுகிறவன், நீ அல்ல தீர்ப்பிடுகிறவன். நான் ஆசி வழங்குவனை தவிர சபிக்க மாட்டேன், உன்னை போல் சபிப்பவன் அல்ல நான். ஆக அழைப்பை பற்றிய பகுதி சொல்லுகின்ற பாடம், நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் தான் அழைக்கப்படுவோம். பாவியாக பாவத்தோகங்களில் கைநடக்கிற பொழுதுதான் புண்ணியவான்களாக இறைவன் அழைத்திருக்கிறார் என்பதற்கு தக்கதொரு சான்று நீதியத்தில் இருக்கிறார். சவுலாக இருந்து வேதகலாபன நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் மக்களை ஆளாக்கி அன்றைக்கு அந்த முடியப்பறை
அவர்கள் கொன்ற பொழுது ஆடுகளுக்கு காவல் காத்துக் கொண்ட சவுலை தான் பிறவிற்கு அப்போஸ்தலனாக மாற்றி பவுலாக அழைத்து அந்த 3 மறைநடப்பு பணிகளை எல்லாம் மேற்கொள்ள செய்து இறைவன் தன்னுடைய பூமியங்களை விதைப்பதற்கு நாடெங்கிலும் அவர் அனுப்பி வைத்தார். அந்த பவுல் தான் இறுதியில் அவருடைய சாட்சியாக தலைக்கீழாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார் என்பது நமக்கு வரலாற்று உண்மை, புராண கதை அல்ல. கிறிஸ்துவத்தில் வருகின்ற அழைப்பு பற்றிய பகுதிகள் புராணங்கள் அல்ல, கதை சொல்லி மக்களை மயக்குவதற்கு அல்ல. கிறிஸ்துவத்தில் விவிலியத்தில் வருகின்ற அழைப்பு பற்றிய பகுதிகள் வரலாற்று உண்மைகள். அழைக்கப்பட்டவர்கள் வரலாற்று நாயகிகள், நாயகர்கள். ஆக இறைவனுடைய அழைப்பு எதை சொல்லுகிறது? இறைவன் நமக்கு தெரியாமலேயே நிறைய அருள் வளங்களுக்கு நம்மை அழைப்பு இருக்கிறார். நாம் நம்முடைய கண்மூடித்தனமாக நாடோடிகளாக ஊழறிகளாக அலைந்து வருகிற பொழுது அவருடைய அருள் வளம் நம் கண்ணுக்கு தெரியாது. இறைவனுடைய அருள் நாம் அனைவரும் கேட்டு பெற்ற ஒன்று அல்ல. நான் அடிக்கடி சொல்வேன் என்னுடைய இறைவன் மாணவர்களுக்கு, அளிக்கப்படுவதுதான் அருள், அருளப்படுவதுதான் அருள், வழங்கப்படுவதுதான் வரம், கொடுக்கப்படுவதுதான் கொடை. கேட்டு பெற்றால் பிச்சை. நீங்கள் தாயையும் தந்தையும் கேட்டா பெற்றீர்கள், இயற்கை வளங்களையும் வளர்ப்புகளையும் நீங்கள் கேட்டா பெற்றீர்கள், அன்னை கோள்களையும் அடக்கி விளையாட அந்த கடை நமக்கு கொடுத்த நதி, ஏரிக்கரைகள், கடல் என்று அனைத்தும் இருக்கிறது. இவை அனைத்தையும் கேட்டா பெற்றோம், நமக்கு அளிக்கப்பட்டவைகள். நாம் அதற்கு அறுவடை உள்ளவர்கள் அல்ல, மீண்டும் இறைவனால் நமக்கு அவை அருளப்பட்டவர்கள். ஆக அழைப்பு என்பது இறைவன் கொடுக்கிற அருள் வரம். இன்றைக்கு காசு கொடுத்து வாங்குகிறவர்களும் இருக்கிறார். பதவிகளுக்காக நாற்காலி பைத்தியர்கள் திருச்சபையிலே காசு கொடுத்து நாற்காலி அமர்வதற்கு வலம் வருகின்ற பெரும்பான்மையான நிகழ்வுகளும் திருச்சபையிலே இருக்கின்றன. அது இறைவன் தீர்ப்பிடுவார், அது அவருடைய காரியம் என்று விட்டுவிடுவோம். ஆனால் இறைவன் நமக்கு தருகின்ற அருள்வரங்களை தக்க நேரத்தில் நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தினார். நம்முடைய அருள் வரம் என்பது நாம் பெற்ற வரம் மற்றவரோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது இந்த திருச்சபை வளர்ச்சி அடையும். திருச்சபையின் வளர்ச்சித்தான் நம்முடைய கருவாக வேண்டும், உள்ளத்து சிந்தனையின் கருவூலமாக வேண்டும். திருச்சபையின் வளர்ச்சி அருட்சாவின வளங்கள் அனைவரும் பெற்று செலுத்துவதற்காகத்தான் கைகளை விரித்து அவர் கொடுத்தார். கைகளை விரித்து கொடுத்த பொழுது கடவுள் தன்மையை விளங்கியவர் கடவுள் தன்மையை தனக்குரியதாக பிடித்துக் கொண்டிருக்காமல் அனைத்தையும் தன்னை விருமையாக்கினார் என்றுதான் திருப்பியிருக்கிற திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5க்கு மேற்பட்ட பகுதிகளிலே நாம் வாசிக்கின்றோம். அவருடைய மனநிலை நம்மிலே வர வேண்டும். அவர் கண்டு பாதித்த இரக்கம், பரிவு, அன்பு என்பதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பண்புகளாக மாற வேண்டும். அப்பொழுது திருச்சபை வளம் பெறும். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற கிறிஸ்துவ வாழ்வு என்பது மாபெரும் அருள் வரம். அதை ஒன்றாக பயன்படுத்தி அவருக்கு செய்யும் எடுக்க எழுந்து நம்முடைய நம்பிக்கையாளர் அறிக்கையிலே பங்கெடுப்போம்.